Hello, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த். ஸோ ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்னா என்ன? ஷாஃப்ட்டுங்கிறது ஒரு சிம்பிள் ரொட்டேட்டிங் எலமெண்ட், நார்மல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு தான், விச் வில் டிரான்ஸ்மிட் தி ரொட்டேஷனல் மோஷன் ஆர் விச் வில் டிரான்ஸ்மிட் த பவர் அண்ட் டார்க். டார்க்னா எப்போல்லாம் ஒரு எலமெண்ட் ரொட்டேட் ஆகுதோ அப்போல்லாம் டார்க் இருக்கும். ஸோ ஒரு டார்க்கை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற எலமெண்ட் தான் ஷாஃப்ட். ஸோ ஷாஃப்ட் நார்மலாக எப்படி இருக்கும் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா, இனிஷியலாக ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க ஷாஃப்டோட ஒரு எண்டில், எலக்ட்ரிக் மோட்டராக இருக்கலாம், இல்லை இன்ஜினாக இருக்கலாம், வாட் எவர் மேபி த ரொட்டேட்டிங் மிஷின் வில் பி த இன்புட் ஃபார் த ஷாஃப்ட். அந்த ரொட்டேஷனல் மோஷனை இன்னொரு ஷாஃப்ட்டுக்கோ இன்னொரு எலமெண்ட்டுக்கோ டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன். எதோட முக்கியமான ஃபங்க்ஷனாக ஷாஃப்டோடது. ஸோ என்ன எலமெண்ட்லாம் இருக்கலாம்? பெல்ட் புல்லி டிரைவ் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லைனா கியர் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஸ்ப்ராக்கெட் செயின் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ வாட்டர் மேபி த சிஸ்டம் ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெஷினிங் எலமெண்ட்ஸ். ஸோ நார்மலாக எல்லா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்டுமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஷாஃப்ட்டுக்கு வெர்டிக்கலாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ எந்த மாதிரி லோட்லாம் ஷாஃப்ட்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, whatever the element we can attach with the shaft will be applied as a bending load. ஷாஃப்டோட ஆக்சிஸ்ங்க இருக்குமா, ஷாஃப்டோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக எந்த லோடு அப்ளை பண்ணாலுமே அது பெண்டிங் லோடு தான். அது வந்து புள்ளியாக இருக்கட்டும், கியராக இருக்கட்டும், செயின் ஸ்ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், the entire loading system of the additional transmission element will be acting perpendicular to the axis. ஸோ இது வந்து பெண்டிங் லோடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன லோட் பார்த்துருக்கோம் அப்படின்னா பெண்டிங் பார்த்துருக்கோம். ஸோ பெண்டிங்லாம் என்ன? when the load is applied perpendicular to the element. Perpendicular to the element axis na இந்த shaft axis க்கு perpendicular எந்த load apply பண்ணாலும் அது வந்து bending காஸ் பண்ணும். And second one, the rod will be rotating. Rotate ஆகுது அப்படினாலே twisting இருக்கும். And it will withstand all the loading, and with the all loading it will rotate. எல்லா லோடையும் சேர்த்து தான் இது ரொட்டேட் பண்ணும். அப்படிம்போது இன்னொரு லோடிங் கண்டிஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தா twisting. So we have to design the shaft based on the bending loading condition and twisting loading condition. ரெண்டும் செப்பரேட்டாக இருக்காது. with the bending load it will having twisting load, ரெண்டுமே combined ஆகி தான் இருக்கும். so we have to design the shaft based on the combination of bending loading condition and twisting loading condition. so bending load condition அப்படின்னா bending moment இருக்கும், twisting loading condition அப்படின்னா torque twisting moment இருக்கும். so after calculating the twisting moment and after calculating the bending moment, we have to combine the both moment and we have to calculate the equivalent twisting moment. That will be t square plus m square root of. So again சொல்றேன், ஷாஃப்ட்ங்கிறது ஒரு ரொட்டேட்டிங் எலமெண்ட் which will transmit the power. ஸோ இன்புட்டாக ஒரு பவர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பவரை அப்படியே இன்னொரு எலமெண்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான். எந்த வகையாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெல்ட் புள்ளி சிஸ்டமாகவோ இல்லை ஒரு கியர் சிஸ்டமாகவோ ஒரு ஸ்ப்ராக்கெட் சிஸ்டமாகவோ ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் மூலமாக பவரையும் டார்க்கையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் ஷாஃப்டோட வேலை. ஸோ ரெண்டு லோடிங் கண்டிஷன் இதில் அப்ளை ஆகும். ஒன்று வந்து பெண்டிங்னா என்னென்னா, வென் வி அப்ளை த லோட் பெர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் த எலமெண்ட், ஆக்சிஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு பெர்பண்டிகுலர் லோட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ராட் என்ன ஆகும்? இதான் நார்மலாக ராட் இருக்குது, பெர்பண்டிகுலர் ஒரு லோட் அப்ளை பண்ணுற அப்படின்னா இட் வில் ட்ரை டு பெண்ட். ஸோ இது வந்து பெண்டிங் லோட் கண்டிஷன். and then second one, the rod will be rotating. so initially twisting will be there and it will rotate with the entire weight of the element. எல்லா வெயிட்டையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணும்போது additionally twisting moment will be generated. so we have to design the shaft based on the bending loading condition and twisting loading condition and combine bending loading and twisting loading condition. now we can go to the problem. இல்ல ப்ராப்ளம் என்னன்னா, here is the shaftல வந்து A and D ல bearings கொடுத்திருக்காங்க and pulley B is attached and pulley C is attached. pulley B ஓட diameter 500 mm, அதோட vertical belt கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் pulley C ஓட diameter 250 mm, அதோட horizontal belt கனெக்ட் பண்ணியிருக்காங்க. and then pulley B ல maximum tension value 2.5 kN சம்ல கொடுத்துட்டாங்க. ஸோ 2500 Newton. அப்புறம் angle of contact, பெல்ட் வந்து புள்ளியில் எந்த ஆங்கிளுக்கு கான்டாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது 180 டிகிரி. அது வந்து ரேடியனில் சொல்கிறோம் அப்படின்னா பை. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது பெல்ட்டுக்கும் புள்ளிக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் 0.04. and then material of shaft வந்து carbon steel 30C8 carbon steel which is having the yield strength of 400 Newton per mm square. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் வேல்யூ அதோட மெட்டீரியல் வேல்யூ சம்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படி சம்மில் கொடுக்கல அப்படின்னா நாமளே ஒரு கார்பன் ஸ்டீல் அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் வேல்யூவை பேஜ் நம்பர் 1.9 PSG டேட்டா புக் நாமளே மெட்டீரியல் அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் வேல்யூவும் மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் அதோடைய சிக்மா யூ வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன இந்த வேல்யூ எல்லாத்தையுமே பேஜ் நம்பர் 1.9 பேஜில் எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதையுமே அசியூம் பண்ண தேவையில்ல, we can directly take the particular given value. then factor of safety,
எப்போ டிசைன் பண்ணாலுமே ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஹியர் we are going to design that. ஸோ ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, ஒரு ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க, 2 எண்டும் பேரிங் அட்டாச் ஆகிருக்கு. பேரிங்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் மாதிரி தான், 2 புள்ளி அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒன்னோட வெர்டிகல் பெல்ட்டும் அனதரோட ஹரிசாண்டல் பெல்ட்டும் இருக்குது. ஸோ we have to solve that and we can go for methodology. மெத்தடாலஜி என்னென்னா என்ன கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை எப்படிலாம் கால்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இனிஷியலாக அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசைன் த ஷாஃப்ட். ஒரு ஷாஃப்ட்டை டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ஷாஃப்ட் டிசைன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்கன்னா, டிசைன் ஆக்சுவலாக என்ன, ஒரு லோடை வந்து என்ன லோடு ஆக்ட் ஆகுது, அதனால என்ன மொமெண்ட் ஆக்ட் ஆகுது, என்ன மொமெண்ட் ஜென்ரேட் ஆகுது, என்ன ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறது தான் டிசைன். ஸோ ஷாஃப்ட்டோட டிசைன் அப்படின்னா, ஷாஃப்ட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா, அதோட டயமீட்டர் தான் ஸ்பெசிஃபிகேஷன், லென்த் ப்ராப்ளம் இல்லை. டயமீட்டர் என்ன, அதுதான் ஷாஃப்ட்டோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எதை கன்சிடர் பண்ணணும், லோடிங்கை கன்சிடர் பண்ணணும், பெண்டிங் மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணணும், ட்விஸ்டிங் மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணணும், அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே கன்சிடர் பண்ணி அதோட டயமீட்டர் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் டிசைன். ஸோ உங்கள் டயமீட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, டார்க்கோட ஃபார்முலா என்ன, π/16 டோ டி கியூப். ஸோ நம்மளுக்கு வந்து ஈக்குவலன்ட் டார்க் வேல்யூ தெரிஞ்சது, அதோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா டயமண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கல்ல, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அதுலேருந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அதாவது சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.5 டோ, டோ இஸ் ஈக்குவல் டு 0.5 சிக்மா. அதாவது டோங்கிறது சிக்மாவோட ஆஃப் த வேல்யூ, இதுதான் எப்போவுமே காமன் தான். ஸோ நமக்கு வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் வேணுன்னா அதை 1/2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம மெட்டீரியல்லேருந்து நம்ம டோ எடுத்துக்கலாம். டி ஈக்குவலன்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பெண்டிங் மொமெண்ட்டையும் ட்விஸ்டிங் மொமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வேணும், ட்விஸ்டிங் மொமெண்ட் வேல்யூ வேணும். ட்விஸ்டிங் மொமெண்ட் வேல்யூவுக்கு we have to calculate using என்ன லோட் அப்ளை ஆகுது, புள்ளியா இல்லை கியரா இல்லை ஸ்ப்ராக்கெட்டா, என்ன மாதிரி எலமெண்ட்டை வந்து ஷாஃப்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ட்விஸ்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஒன் பெண்டிங் மொமெண்ட், என்ன லோட் ஆக்ட் ஆகுது, அதனால் என்ன ரியாக்ஷன் ஜென்ரேட் ஆகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது மூலமாக பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் தேவை, ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கு பெண்டிங் மொமெண்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் தேவை. தென் we need of loads and reaction. ஸோ இதெல்லாம் இல்லாமல் டயமீட்டரை கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ட்விஸ்டிங் எலமெண்ட்டில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்விஸ்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், தென் லோட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 4 ஈக்குவலன்ட் டார்க் கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா டயமீட்டர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடாலஜியில் இந்த சம்மை அப்ரோச் பண்ணலாம். And this will be the diagram. So give space for all the force diagrams. Step number 1 we can go for. So methodology first என்ன பண்ண போறோம் அப்படின்னா, twisting moment calculate பண்ண போறோம். So twisting moment calculate பண்றதுக்கு, so twisting moment torque, இதுல வந்து belt pulley system தான். belt pulley system னா நம்ம நார்மலாவே படிச்சுக்கோம். pulley and belt இருந்தது அப்படின்னா, if there is a friction in between them, there will be two tensions, T1 and T2. One tight side, இன்னொன்று slack side. T1 T2 வந்துச்சுன்னா T1/T2 is equal to E mu theta. இது ஒரு ஃபார்முலா. ratio of the tensions of the belt will be equal to epsilon of coefficient of friction and angle of contact and angle of wrap. And then second one, torque is equal to difference in tension into radius of the particular pulley. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மூலமாக நமக்கு டென்ஷன் வேல்யூவை கேல்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புள்ளி பியோட ஒரு டென்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we can calculate the another one. ஸோ T is equal to T1 minus T2 into RB. RBங்கிறது புள்ளி பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். புள்ளி பியில் தான் டென்ஷன் T1 and T2. டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதான் டயக்ராமு. ஏலையும் டிலையும் வந்து பேரிங் இருக்கும். பிசிங்கிறது புள்ளி, பிங்கிறதோட வெர்டிக்கல் டென்ஷன் வச்சுருக்காங்க, அதை வந்து T1 and T2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் புள்ளி சியோட ஹரிசாண்டல் பெல்ட் வச்சுருக்காங்க, அதை வந்து T3 and T4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ வெர்டிக்கல் டென்ஷன் வந்து T1 and T2, ஹரிசாண்டல் டென்ஷன் and T4 and T3. ஸோ இந்த ஹரிசாண்டல் டென்ஷனுங்கிறத வெர்டிக்கல் டென்ஷன் இது எல்லாமே சம்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புள்ளி பியில் வெர்டிக்கல் பெல்ட் டிரான்ஸ்மிஷனு, புள்ளி சியில் ஹரிசாண்டல் பெல்ட் டிரான்ஸ்மிஷனு, இது மாதிரி என்ன டைரக்ஷனுங்கிறத சம்மில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது சொல்லாமல் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதில் ஏடியில் பேரிங் இருக்கும், பிசியும் புள்ளியும், அதில் என்ன மாதிரி பெல்ட்டுங்கிறத சம்மில் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் தென் டயமீட்டரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சம்முக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ T1 T2ங்கிறது வெர்டிக்கல் டென்ஷன். எதோட வெர்டிக்கல் டென்ஷன்? புள்ளி பியோடது.
அதில் T1ங்கிறது சம்லே கொடுத்துட்டாங்களா 2500 நியூட்டன். இப்போ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று ரேஷியோ ஆஃப் தி டென்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டென்ஷன். ரேஷியோ வந்து T1/T2 is equal to E mu theta. மியூங்கிறது 0.25 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பெல்ட் அண்ட் புள்ளி. அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரேப்புங்கிறது 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. 180 டிகிரி அப்படின்னா அது வந்து பை. அண்ட் தென் அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேஷியோ வேல்யூ 2.125. அப்புறம் T1 வேல்யூ சம்லே கொடுத்துருக்காங்க 2500 நியூட்டன். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we can calculate T2 வேல்யூ. ஸோ T1 வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. T2 வேல்யூ நம்ம எல்லாம் calculate பண்ணிடலாம். அண்ட் டார்க் ட்விஸ்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 இன்ட்டு RB வேல்யூ தெரியும் 250 mm. டயமீட்டர் 500 அப்படின்னா டயமீட்டர் 500 அப்படின்னா ரேடியஸ்ங்கிறது ஒரு ஆஃப். ஸோ 250 mm. ஸோ 250 mm சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் வந்து இன் நியூட்டன் மில்லிமீட்டரில் கிடைக்கும். டார்க் எல்லா புள்ளிக்கும் சேம் தான். பிகாஸ் இங்கே கொடுக்க போகிற இன்புட்டை இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணும், இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணதை இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ பிக்கு என்ன டார்க் ஜென்ரேட் ஆகுதோ அதே டார்க்கை தான் அப்படியே சிக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ டார்க் இன் பி அண்ட் டார்க் இன் சி எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா T1 சம்மில் கொடுத்துட்டாங்க, T2 கால்குலேட் பண்ணியாச்சு, தென் T1 T2 வச்சு டார்க் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் நம்பர் 2க்கு வாங்க. ஒரு புள்ளிக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது புள்ளி என்ன புள்ளி அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் புள்ளி. ஸோ ஹரிசாண்டல் புள்ளிக்கும் ரெண்டு டென்ஷன் இருக்குது, T3 அண்ட் T4. அதே மாதிரி வாங்க, சேம் புள்ளி பிக்கும் புள்ளி சிக்கும் ஒரே டார்க் தான். ஸோ டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் பி புள்ளி இஸ் ஈக்குவல் டு டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் சி புள்ளி, போத் ஹேவிங் சேம் வேல்யூ. இப்போ T3 மைனஸ் T4 மட்டும் வச்சுக்கலாம். டார்க் வேல்யூ தெரியும். டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் சி என்ன? டயமீட்டர் ஆஃப் சி வந்து 250 mm. அப்போது ரேடியஸ் ஆஃப் சி வந்து 125 mm. ஸோ 125 mm டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு T3 மைனஸ் T4 கிடச்சிரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டென்ஷன்ஸ். அண்ட் ரேஷியோ என்ன? T3/T4 இஸ் ஈக்குவல் டு E mu தீட்டாவா? மியூ வந்து 0.25, தீட்டாங்கிறது பை வேல்யூ போட்டால் 2.215 அதே வேல்யூ தான் வரும், 125 அதே வேல்யூ தான் வரும். தென் அதுலேருந்து T3 வேல்யூ T4 வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன லோடிங் அப்ளை ஆகுது அப்படின்னா இங்கே புள்ளி தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ டேரக்ட் லோடு கிடையாது, டென்ஷன் தான் ஆக்ட் ஆகும். அந்த டென்ஷன் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறது தான் நம்பர் 1 ஸ்டெப். ஸோ அதை வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வெர்டிக்கல் லோடு எங்கே ஆக்ட் ஆகும்? இப்போ 4 பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அண்ட் பாயிண்ட் டி. இல்லை வெர்டிக்கல் லோடு எங்கெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா சியில் வந்து ஹரிசாண்டல் டென்ஷன் தான். ஸோ சியில் வெர்டிக்கலே கிடையாது, ஸோ 0. பியில் என்ன இருக்குன்னா 2 வெர்டிக்கல் டென்ஷன் இருக்குது. ஸோ பியில் வந்து 2 வெர்டிக்கல் டென்ஷன் எதெல்லாம் அப்படின்னா T1 ப்ளஸ் T2. ஸோ பிங்கிற பாயிண்டில் 2 டென்ஷன் ஆக்ட் ஆகுது வெர்டிக்கலாக, T1 அண்ட் T2. ஸோ நியூட்டன்ஸ் லா படி இஃப் தெர் இஸ் எனி ஆக்ஷன் தெர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ டவுன்வேர்டாக ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அந்த பாயிண்டில் அப்வேர்டாக ரியாக்ஷன் இருக்கும். இதை மாதிரி வச்சுக்கலாம்னா RAV வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் ஏ. இதை வந்து RADன்னு வச்சுக்கலாம், DV வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் டி. ஸோ இப்போ வெர்டிக்கல் லோடு அப்ளை பண்ணால் ரியாக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்கும். சி பாயிண்டில் ஏன் 0 அப்படின்னா சி புள்ளியில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது, வெர்டிக்கல் ஃபோர்ஸே இல்லை. அதனால் அந்த இடத்துல சி. சப்போஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் புள்ளி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செல்ஃப் வெயிட்டை நம்ம வெர்டிக்கல் லோடாக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த சம்மில் செல்ஃப் வெயிட் இல்லை. செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சம்மை நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஸோ இப்போ செல்ஃப் வெயிட் இல்லை, ஸோ வி நீட் நாட் டு கேர் அபவுட் தட். ஒன்லி பாயிண்ட் சியில் ஹரிசாண்டல் மட்டும் தான். ஸோ அப்படி விட்டுடலாம். இப்போ செகண்ட் ஹரிசாண்டல் லோடுக்கு வாங்க. பாயிண்ட் பியில் எதுவும் ஹரிசாண்டல் லோடு இருக்கா? ஹரிசாண்டல் லோடே கிடையாது, ஹரிசாண்டல் லோடு கிடையாது. ஆனால் பாயிண்ட் சியில் ஹரிசாண்டல் லோடு இருக்கா? ஸோ ஹரிசாண்டலி த லோட் இஸ் தேர். எதுலாம் அப்படின்னா T3 ப்ளஸ் T4. பாயிண்ட் சியில் T3 T4ங்கிற ஹரிசாண்டல் டென்ஷன் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் போட்டுக்கணும். ஸோ 3Dயில் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க இது ஹரிசாண்டலில் இருக்குது, அது வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து RAHன்னு வச்சுக்கலாம். அதாவது ரியாக்ஷன் அட் ஏ இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன், ரியாக்ஷன் அட் டி அட் ஹரிசாண்டல் டைரக்ஷன். So once we have calculate all the loading condition, we can draw the loading diagram. Loading diagram na vertical la enna load act aayittu irukku, horizontal la enna load aayittu irukku, இந்த மாதிரி calculate பண்றதா. verticalல point B ல மட்டும் vertical load இருக்கும், C ல எந்த vertical loadம் கிடையாது. horizontalல C ல மட்டும் horizontal load இருக்கும், B ல எந்த horizontal loadம் கிடையாது. ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அங்க ரியாக்ஷன் ஆக்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்னா சப்போர்ட்ல இருக்கு, ஸோ அந்த 2 பாயிண்ட்ல ரியாக்ஷன் ஆட் பண்ணிக்கணும். வெர்டிக்கல் லோட்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் லோட்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஸோ T1 T2 வேல்யூ தெரியுமா? தெரியும். T3 T4 வேல்யூ தெரியும், ஆனால் ரியாக்ஷன் வேல்யூஸ் எல்லாம் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேஷன் ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூஸ் தான். கால்குலேஷன் ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூ அதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து ட்விஸ்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து லோட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 வந்து ரியாக்ஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லோடிங் டயக்ராம் மட்டும் எடுத்துக்குவோம். வெர்டிக்கல் லோடிங்கில்
எது டவுன்வேர்டு T1 plus T2 டவுன்வேர்டு RAVயும் RDVயும் அப்வேர்டு ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரியாக்ஷன் ஆக்ஷன் இருந்தால் சம்மேஷன் ஜீரோ தான் ஏன்னா எப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனையும் சேர்க்குறோமோ அப்போ ஈக்லிபிரியம் சிஸ்டம் ஆயிரும் ஈக்லிபிரியமோட ஃபார்முலா என்ன சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஜீரோ இப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் மட்டும் அப்வர்ட் பாசிட்டிவ் ஸோ RAV ப்ளஸ் RDV இஸ் ஈக்குவல் டு D1 ப்ளஸ் T2 அப்படி தான் RAV ப்ளஸ் RDV இஸ் ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3676 T1 ஆல்ரெடி தெரியும் T2 ஆல்ரெடி தெரியும் ஸ்டெப் நம்பர் 2லேயே கால்குலேட் பண்ணியிருப்போம் அண்ட் தென் RAV அண்ட் RDV தெரியாமல் இருக்குமா ஸோ வி ஹவ் டு டேக் அ மொமெண்ட் எந்த பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னா பாயிண்ட் ஏல மொமெண்ட் எடுக்கலாம் பாயிண்ட் ஏல எடுத்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 200 ஃபர்ஸ்ட் T1 அண்ட் T1 அண்ட் T2 இன்ட்டு 200 இந்த ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்ன 200 அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் இருக்குது RDV இருக்குது RDV இன்ட்டு 200 ப்ளஸ் 600 ப்ளஸ் 200 ஸோ டோட்டல் என்ன 1000 அதாவது எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்லேருந்து எந்த லோடுக்கு மொமெண்ட் பார்க்குறோமோ அந்த லோடு வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு T1 T2க்கு மொமெண்ட் எடுத்தோமோ அப்போது அந்த லோடு ஆக்ட் ஆகிற இடத்துல இருந்து எந்த பாயிண்டில் பார்க்க போகிறோம் ஏல பார்க்க போகிறோம் ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன 200 அதான் போட்டிருப்போம் T1 plus T2 இதான் T1 plus T2 T1 plus T2 இந்த டிஸ்டன்ஸ் என்ன 200 அதுக்கப்புறம் RDV தான் பார்க்க போகிறோம் RDVலேருந்து பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 200 ப்ளஸ் 600 ப்ளஸ் 200 1000 டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ லோடு ஆக்டிங் பாயிண்ட் டு மொமெண்ட் டேக்கிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த லோடு எடுத்துக்கணும் இப்போது இது ஆன்டி கிளாக் வைஸ் இது வந்து கிளாக் வைஸ் ஸோ ஒன்றுக்கு ஒன்று மைனஸில் இருக்கும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ப்ளஸ் போடனா கிளாக் வைஸ் மைனஸ் எனிதிங் ஏதாவது ஒரு டேரக்ஷனாக பாசிட்டிவாகவும் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் நெகட்டிவாக எடுத்துக்கணும் ஸோ இதுலேருந்து RDV கேல்குலேட் பண்ணிக்கலாம் RDVயை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா RAV கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இன் வெர்டிக்கல் டயக்ராம் வி கேன் கேல்குலேட் தி வெர்டிக்கல் ரியாக்ஷன் வேல்யூ அந்த ரியாக்ஷன் வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஹரிசாண்டல் பார்க்கோங்க ஸோ ஹரிசாண்டல் இங்கே இருக்குது ஹரிசாண்டலில் T3 T4 and then horizontal reaction RAH RDV so இப்போ calculate பண்ணோம் அப்படின்னா summation of force is equal to 0 so RAH plus RDH is equal to T3 plus T4 RAH plus RDH is equal to T3 plus T4 ரெண்டையும் சம்மேஷன் பண்ணுங்க இந்த வேல்யூ வந்துடும் T3 T4 வந்து ஸ்டெப் நம்பர் 2லேயே calculate பண்ணியிருப்போம் தென் அதே மாதிரியே மொமெண்ட் அபவுட் A எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்ன 200 ப்ளஸ் 600 so T3 T4 into 800 T3 T4 இதான் T3 plus T4 ஓட வேல்யூ T3 T4 into 800 then RDH ஓட டிஸ்டன்ஸ் என்ன 200 plus 600 plus 200 so மொமெண்ட் பாயிண்ட்லேருந்து லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1000 so RDH into 200 plus 600 plus 200 போட்டோம் அப்படின்னா RDH வேல்யூ கிடச்சிரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா RAH வேல்யூ கிடச்சிரும் ஸோ இந்த வெர்டிக்கல் லோட் டயக்ராம் அண்ட் ஹரிசாண்டல் லோட் டயக்ராம் இது மூலமாக நம்ம வந்து எதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா RAH வேல்யூ RAV வேல்யூ RDV வேல்யூ RAV வேல்யூ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ஆல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆல் லோட்ஸ் ஆர் கால்குலேட்டட் இப்போ மெத்தடாலஜி ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம் மெத்தடாலஜி நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு ட்விஸ்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு தென் லோட்ஸு ரியாக்ஷனு இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம் ஸோ ட்விஸ்டிங் மொமெண்ட் ஓவர் லோட்ஸு ரியாக்ஷன் ஓவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணணும் அதுதான் ஸ்டெப் நம்பர் 4 ஓகே ஸோ பெண்டிங் மொமெண்ட் ஃபஸ்ட்டு வெர்டிக்கலுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் டயக்ராமை அகைன் ரீட்ரா பண்ணேன் ஜஸ்ட்டு வெர்டிக்கல் மட்டும் இது வெர்டிக்கல் லோடிங் கண்டிஷனில் இங்கே RAV இருக்குது இங்கே வந்து RDV இருக்குது இந்த இடத்துல B பாயிண்டில் C பாயிண்டில் எதுவுமே இல்லை B பாயிண்டில் T1 ப்ளஸ் T2 இருக்குது RAVயும் கேல்குலேட் பண்ணியாச்சு RDV கேல்குலேட் பண்ணியாச்சு T1 T2 எல்லாமே கேல்குலேட் பண்ணியாச்சு இப்போ மொமெண்ட் அட் A அண்ட் D எப்போவுமே ஒரு ஷாஃப்டில் அதோட எண்ட் பாயிண்ட்ஸில் மொமெண்ட் ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் A அண்ட் D 0 எப்போவுமே ஒரு ஷாஃப்டில் அதோட எண்ட் பாயிண்ட்ஸில் அது சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி சப்போர்ட்டாக இல்லாட்டியும் சரி அது எண்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் ஃபார்ம் ஆகாது ஜீரோவாக தான் இருக்கும் சரியா இப்போ ரிமைனிங் ஏபிசியில் ஏடியில் 0ன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் B பெண்டிங் மொமெண்ட் அட் B இப்போ B பார்க்கும்போது இந்த பாயிண்டில் மொமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எய்தர் ரைட் சைடு ஆர் எய்தர் லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடு மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும் இப்போ எது ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு ரொம்ப சிறுசாக இருக்குது நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் கன்சிடர் பண்ண அப்படின்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது RAV டிஸ்டன்ஸ் என்ன 200 ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் B இஸ் ஈக்குவல் டு RAV இன்ட்டு 200 அவ்வளோதான்
இப்போ அதே சி பாயிண்டில் எடுத்தேன் அப்படின்னா சி பாயிண்ட் மொமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா சி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு எது ரொம்ப சிறுசாக இருக்குது? ரைட் சைடு தான் சிறுசாக இருக்குது. ரைட் சைடு சிறுசாக இருக்குது அப்படின்னா ஆர் டிவி மட்டும் தான் ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஆர் டிவி இன்ட்டு 200. ஸோ பெண்டிங் மொமெண்ட் at C is equal to R dV into 200. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் பி கிடச்சிரும், பெண்டிங் மொமெண்ட் அட் சி கிடச்சிரும். அதான் இங்கே போட்டிருக்கேன். பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ அண்ட் டி ரெண்டுமே வந்து என் பாயிண்ட்ஸு, அதில் வந்து 0 இருக்கும். மொமெண்ட் அட் பியில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் ஆர்ஏவி டிஸ்டன்ஸ் வந்து 200 எடுத்துகிட்டா வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் அட் சி ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ஆர் டிவி மட்டும் இன்ட்டு 200 போட்டால் வேல்யூ கிடச்சிரும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் பி அண்ட் சி இன் வெர்டிகல் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஹரிசாண்டலுக்கும் ஹரிசாண்டலில் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இது வந்து ஆர்ஏஹெச் ஆர்டிஹெச். பி பாயிண்டில் எந்த ஹரிசாண்டல் ஒன்றும் கிடையாது. சி பாயிண்டில் ஹரிசாண்டல் லோடு இருக்கும். எதெல்லாம் அப்படின்னா T3 + T4. இது ஏ, இது டி. தென் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ அண்ட் டி 0. எப்போவுமே என் பாயிண்ட் வந்து 0 தான். ரிமைனிங் என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் பி. பிக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடாக பார்த்தா லெஃப்ட் சைடில் தான் சின்ன போர்ஷன் இருக்குது. அதில் வந்து ஆர்ஏஹெச் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர்ஏஹெச் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 200 இன்ட்டு 200. அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் அட் சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கு ரைட் சைடு தான் சின்ன போர்ஷன். ஸோ ரைட் சைடில் உள்ள மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டிஹெச் இன்ட்டு 200 வேல்யூ கிடச்சிடும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என் பாயிண்டில் 0 போட்டுக்கணும். ஓகே, ஷாஃப்ட் எதுவாக இருந்தாலும் அதோட என் பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் 0. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள பாயிண்ட்ஸுக்கு ரைட் சைடு எடுத்துக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். எந்த போர்ஷன் ரொம்ப சிறுசாக இருக்குது, எந்த போர்ஷனில் கம்மியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த போர்ஷனை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பெண்டிங் மொமெண்ட்டை அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு எதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வெர்டிக்கலில் பிலையும் சிலையும் கிடச்சிருக்கு, ஹரிசாண்டல்லையும் பிலையும் சிலையும் கிடச்சிருக்கு. ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்ட் இருந்தால் அதை ஃபைனலாக கொண்டு வரதுக்கு நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஸோ ரிசல்டன் பெண்டிங் மொமெண்ட். ஸோ நார்மலாக ரிசல்டன் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி தான் ஹரிசாண்டல் பெண்டிங் மொமெண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட் ஸ்கொயர் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். பாயிண்ட் சீலையும் அப்படி தான் ஹரிசாண்டல் வெர்டிக்கலை போட்டோம் அப்படின்னா ரிசல்டன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த மேக்ஸிமமாக இருக்க வேல்யூவை நம்ம ஃபைனல் பெண்டிங் மொமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1185625.45 தான் மேக்ஸிமமாக இருக்குது. அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். தென் ஸ்டெப் நம்பர் 1லேயே நம்ம என்ன கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 4ல் என்ன கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டையும் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவலன்ட் டார்க் வேல்யூ கிடைக்கும். அந்த ஈக்குவலன்ட் டார்க் வேல்யூவை நார்மல் டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 டோ டி கியூப் இந்த வேல்யூவில் போட்டோம் அப்படின்னா டி கிடைக்கும். இப்போ டோக்கு என்ன வேல்யூ? டோ இஸ் ஈக்குவல் டு 0.5 ஆஃப் சிக்மா வேல்யூ. இப்போ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்மா ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 Nm/m² கொடுத்துருக்காங்க, mm² கொடுத்துருக்காங்க. தென் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n இஸ் ஈக்குவல் டு 3 சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு தட் yield stress value by working stress value. So working stress இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா working stress is equal to sigma y/n. So 400/300 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்மா கிடைக்கும். சிக்மாவை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோ கிடைக்கும். அந்த டோவை அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு டயமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.